பத்திரம் எவ்வளவு வேணும்? 500 ஏக்கர் ஏத பாரு. ஏன் 500 ஏக்கரா? சரி, அப்போ 500 ரூபாய் பத்திரம் ஆகாது. 1000 ரூபாய் 5000 ரூபாய் பத்திரம் ஒரு 20 வாங்கிக்கிறியா? அது எங்கிட்ட முடிக்க, அது என் லஞ்ச் ரூமுக்கு ஆகாது. லஞ்சுன்னா? லஞ்ச் ஓ, லஞ்சு சாப்பிட்ற ரூம் அளவே நீ இந்த 200 20 பத்திரம் 5000 ரூபாய் பத்திரம் பத்தாது. சரி, ஒரு 30 பத்திரமா தான் வாங்கிக்க. அது எங்கிட்ட முடிக்க, நான் யூரின் போறதுனால பாத்ரூமே விட 30 500 ரூபாய் பத்திரம் 5000 ரூபாய் பத்திரம் பத்தாது. சரி, ஒரு 60 பத்திரம் சொல்லட்டுமா? அது நான் வாக்கிங் போறதுனால ஆகாது. வீட்டுக்குள்ளே கட்டி வச்சிருக்க பொழுது அம்மா பெருசா. சார், பெரிய அமௌண்ட்டா கேட்கும் பொழுது நீங்க எவ்வளவு ரூபாயில பத்திரம் வேணும்னு சொன்னா நான் ஆர்டர் பண்ணிட்டு வந்த உடனே நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன், நீ வந்து வாங்கிக்கோங்க. எவ்வளவு வேணும் சொல்லுங்க. ஒரு 50 ரூபாய் சொல்றேன். 50 ரூபாய் பத்திரத்து கடை அம்மா பேச்சுட்டு எதுரா? இருக்கிறத வச்சு பயன்படுத்திக்கோ. இருக்கிற வள்ளி எழுது, பத்தலன்னா வேற என்ன பாத்துக்கோ. ஐயா விளக்கமா சொல்லுங்க. நான் சொல்றது அனைத்தும் அப்படியே சொல்லணும். ஆமா, ஒரு கூட விடக்கூடாது. விட மாட்டேன் நான். விஜயபுரி நாடு விக்கிற வேண்டிய நாடு. டேய், மேல முதல்ல ஒரு பத்திரம் எது என்ன எழுதணும்? பிள்ளையாட்சி போட்டு முதல்ல மேல புளியா வேற. புளியா வேற இல்ல, லெமன் சோறு. மூஞ்ச பத்தி அதுக்கு கடை கூமுட்டா பிள்ளையார் சுழி. புளியாடு புளி போட்டியா? போட்டையா. விஜயபுரி நாடு விக்கிற வேண்டிய நாடு. விக்கிற வண்டி இல்ல, பக்கத்துல முண்டையும் பார்க்கலாம். விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. விஜயவர்மன் எழுதி கொடுப்பது என்னவென்றால், விஜயவர்மன் எழுதி கொடுப்பது என்னவென்றால், இந்த நாடு நகரம் நவரம். நவரு அது உருண்டு மூடும். நாடு நகரம். நாடு நகரம். உப்பு சட்டி கல்வரகோடு. உப்பு சட்டி பனியனு ட்ரௌசரு பேண்ட் பாவாடை ஜாக்கெட்டு தாவணி மூஞ்ச பத்தி அதுக்கு உப்பு சட்டி கல் விறகோடு. உப்பு சட்டி கல் விறகோடு அனைத்தும் அனைத்தும் மனைவி ஆரவல்லிக்க உரிமை. என் மனைவிக்கே சொந்தம். ஊமுடாட்டிக்க மனைவின்னு குறிப்பிட்டனா அச்சு தத்துறீங்களா? இளவரசர் வந்தான்னா உங்களை நார் மட்டுக்கிற மாதிரி கேசிடுவான். மனைவினையும் மென்ஷன் பண்ணாத. ஆரவல்லிக்கே சொந்தம். ஆரவல்லிக்கே சொந்தம். வெள்ளி இல்ல பித்தளை. ஆரவல்லி, ஆரவல்லிக்கே சொந்தம். என் சீனனுடன் எழுதி கொடுத்த சுத்த விக்கிரிய பத்திரம். இப்படிக்கு சாட்சிகள் போடு. இப்படிக்கு இங்கி இல்லை. இங்கி இல்ல கொஞ்சம் சுட்டு கொடு. இங்கி இருந்தா என்னடா பின்னாடி தொட்டி தொட்டி எதுரா? பின்னாடி தான் அண்ணாகத்துல கட்டி தொங்க விட்டுங்கிறியா? பாத்து பட்டு போன புளியா மரத்தை பட்டு போன புளியா மரமா? பட்டு போன புளியா மரத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? நாங்க புளிய உளிக்கு தப்போம். புலி சாப்பிடுவோம். தாண்டி போடு. என்னடா சாஞ்சிக்கிட்டு போற? படுத்துக்கிட்டு போடா. சாட்சி கையெழுத்து உன்னுடைய ஒரிஜினல் பேரு அடமொழியோட சொல்லி மக்களுக்கு எல்லாரும் தெரியும். சொல்லி போடு. தூரான்னா நான் டூரிஸ்ட் வண்டியில போறேன். வீட்டுல பார்த்தா பொம்பளைங்க பார்க்க போறாங்க, கண்ணு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் பஸ்ல எல்லாம் ஆம்பளைங்க போனாங்க. டூரிஸ்ட் பஸ்ல எப்படி உங்க அப்பா போனா? ஓத்தனோ போட்டாங்க. வயிற்று வலி. டூரிஸ்ட் பஸ்ல ஏற்றிட்டாங்க. எங்க அம்மா டூரிஸ்ட் பஸ்லயே அப்படி பஸ்ல ஆகி நான் போறேன். அதுதான் டூரான்னு பேர் வச்சாங்க. அதே ஆம்பளை தான் பொம்பளை இருந்தா பார்த்து போறாங்க. அந்த பஸ்ல போறேன். டூரான் என்ற சேவை.
கடையத்தை முடிஞ்சு போச்சு உனக்கு ஏமா வந்துட்டான் திட்டம். ஏய், என் கையெழுத்து போட்டு வச்சுக்கா. என் தங்கத்தடா. கேள்வி எதுக்கு? கேள்வி எதுக்கு? இதான் தெய்வம். இதான் தெய்வம். அதை தூக்கி ஏரியில போடு. எங்க அம்மா தீபம் உட்கார வைங்க. வரம் வரவா ஏறிக்கு போவோம். ஏய், கற்பூர தீபத்தை ஏத்திட்டு போவோம். தீபம், தீபம், தீபம். போடுங்க. இப்படிக்கு நாட்டு மன்னர். போய்டா, போய்டா, கோவிந்தா. முருகனே, முருகனே, ஏய் பழமனாடா, நீ போய் போற பிற காலில் தான் பேல் பேல். முருகனுக்கு வேல்வேல், கந்தனுக்கு வேல்வேல். ஐயா முருகா. முடுக்காவா செப்பாக்கிறவனா? முருகா ஏய், பத்திரம். ஜாகிரதை. பத்திரமாக பீரோல வீட எடுத்து போய் லாக்கர்ல வை. வீரோட வச்சா எலி கச்சிடும். சரி, இது கூட கருவாடு வச்சு போறாங்க. எதுவும் வச்சு வந்துடுறாங்க. வெக்கி பொருள் வச்சுட்டா கடிக்காது. வந்து மோந்து பார்த்துட்டு போடும். உனக்கு இன்ட்ரி காந்து வைக்கலான்னு கருவாடலங்க வா. போடா. ஏய், பத்திரம் ஜாகிரதை. அரவள்ளி, இன்று முதல் நம் நாட்டு மக்கள் உன்னை ஞான முறை யாரும் கண்டு போறாங்க. அப்படியா? ஆமா. இது யாரு? நான் தொட்டுத்தாலி கட்டிய மனைவி. நான் யார்? உன்னுடைய கணவர். தொட்டுத்தாலி கட்டிய கணவர் முதலாளி இருந்தாலும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் பெண் குலம். உண்மைதான். நீ இளைஞர்களா குடிய போ நடுவில் போயிட்டு எப்படியா? இப்படி பாரு. எப்படியா? கல்யாணம் ஒரு கேடா கல்யாணம் ஒரு கேடு உனக்கு இந்த காரியம் பையா எதுடா எதுடா